ஏற்கனவே ஜூனியர் என்டிஆரோட நடிப்பில் ரிலீஸ் ஆன தேவரா மூவி பயங்கரமான ஹிட்டுங்க. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு ரெக்கார்ட் பிரேக் பண்ணி பேன் இண்டியன் மூவியாக மாறியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தாங்க தேவரா மூவிக்கு இருந்திருக்கு. என்னதான் இந்த மூவி விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஆர்க்கு எல்லா விஷயத்துலையுமே பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாலுமே இந்த மூவி பார்த்துட்டிங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பயங்கரமான வெற்றியை பெறலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மூவி ரொம்பவே செலவு பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு மூவி. அதுலேயும் தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு தேவரா மூவி ஒரு பெரிய கலெக்ஷனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் பார்த்துட்டிங்கன்னா அந்த படம் ஒரு டிசாஸ்டர்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு மூவிக்கு ஒரு பெரிய அளவில் ஓப்பன் அப்படிங்கிறது கிடைக்கல அப்படின்றது தான் உண்மை. ஆக்சுவலி பார்த்துட்டிங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி கிட்டே செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு 380 கோடிலேருந்து ஒரு 500 கோடிக்குள்ளே பட்ஜெட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. எது எப்படி இருந்தாலுமே இந்த மூவி பார்த்துட்டிங்கன்னா பெரிய அளவில் ஹிட்டாகவே இல்லை அப்படிங்கிறது தாங்க உண்மை. ஆக்சுவலி பார்த்துட்டிங்கன்னா இந்த மூவி ஸ்டோரி படி பயங்கரமாக ஹிட்டாக இருக்க வேண்டிய மூவி. ஏன்னா இதில் அதுக்கான எல்லா விதமான பொட்டன்ஷியலுமே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா தேவரா அப்படின்ற ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரியான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி சூப்பர் ஹீரோ மாதிரியான ஒரு கேரக்டர் தான் நினைக்கிறேன், சூப்பர் ஹீரோ கிடையாது. அதே தவிர பார்த்திங்கன்னா அந்த ரெட் சீயவே தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்க ஒரு டான் மாதிரியான கேரக்டர் தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு தேவரா. ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய பேர் அப்படிங்கிறது இந்த மூவியில் கிடச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளாட் அப்படிங்கிறதே பார்த்துட்டிங்கன்னா பயங்கர ட்விஸ்ட்டோட தான் பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருக்கும். அதாவது தேவரா 1 மூவியில் பார்த்துட்டிங்கன்னா தேவரா அவரோட பையனான வரா கில் பண்ணியிருப்பார். ஏன் கொன்னார், எதுக்காக கொன்னார் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா இன்னுமே நமக்கு பெருசாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. சொன்னால் பார்த்துட்டிங்கன்னா என்ன தான் நடக்க போகுது, வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மூவியோட சீக்வல், அதாவது நம்மளுடைய தேவராவோட செகண்ட் பார்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா எப்படியும் 2026 தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிளான் அப்படிங்கிறது இருக்குது. ஆக்சுவலி பார்த்துட்டிங்கன்னா இதோட செகண்ட் பார்ட் அப்படிங்கிறது மேபி 2025லேயே ரிலீஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சொன்னாங்க. பட் ஆனால் பார்த்துட்டிங்கன்னா இந்த மூவி ஜஸ்ட்டு 2026 தான் பார்த்துட்டிங்கன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது தேவரா பார்ட் 2 அப்படிங்கிறது தான் பார்த்துட்டிங்கன்னா அதோட பிளானாகவே இருந்துச்சு. அவங்க பிளான் படி பார்த்துட்டிங்கன்னா செப்டம்பர் 27, 2025லேயே பார்த்துட்டிங்கன்னா அது இது ரிலீஸ் ஆகிறதுக்கான பிளான் அப்படிங்கிறது இருந்திருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்துட்டிங்கன்னா இந்த மூவி இன்னுமே ரிலீஸ் ஆகலை. ஸோ மேபி இந்த படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னு வச்சுங்க, வேறு லெவலில் ஜூனியர் என்டிஆருக்கு ஒரு நல்ல பேர் கிடச்சிருக்கும். ஸ்டில் என்ன விதமான ஒரு ஸ்டோரியும் பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் ஸ்டோப் பண்ணி வச்சுருக்காங்களே தவிர இன்னுமே கொஞ்சம் நிறையா விஷயங்களை பார்த்துட்டிங்கன்னா இது பண்ண வேண்டியிருக்கு. ஸோ எப்படி எல்லாரும் சலார் 2க்கு ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இந்த மூவி, அதாவது தேவராவுடைய அந்த ஒரு மூவிக்குமே பார்த்துட்டிங்கன்னா எல்லோரும் பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதாங்க உண்மை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மூவி பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டோடு தான் முடிஞ்சிருந்துச்சு. எல்லா இடத்துலையுமே பார்த்துட்டிங்கன்னா இந்த மூவிக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதையும் தாண்டி பார்த்துட்டிங்கன்னா இந்த மூவியோட அந்த ஃபஸ்ட்டு சீன்லாம் பார்த்துட்டிங்கன்னா பயங்கர கூஸ் பம்ஸாக இருக்கும். அதாவது கடலுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா குதித்து ஒரு தங்க மோதிரத்தை எடுக்க ட்ரை பண்ணாங்க, ஒரு வைர மோதிரத்தை. ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே நிறைய பேர் உயிரோடு கொல்லப்பட்டிருப்பாங்க. ஸோ யார் இவங்க, எதனால் கொல்லப்பட்டாங்க, தேவராவுக்கும் இவங்களுக்கும் என்ன விதமான ஒரு ஸ்டோரி, தேவரா அப்படின்ற ஒருத்தர் தான் கடலை பாதுகாக்கிறதா இந்த வரா ஏமாற்றிட்டு இருக்கார்ல. ஸோ இந்த விஷயம் தேவராவுடைய அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல கேள்விகளுக்கு விடை அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் பார்த்துட்டிங்கன்னா அஜ்மல் கானா இருக்கட்டும், இன்னும் சில கேரக்டர்ஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் எதுக்காக இந்த ஒரு கேரக்டரை விட்டு வச்சுருக்காங்க, இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பல ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது இன்னுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் அப்படி தான் இருக்குது. ஸோ பிரகாஷ் ராஜரோட கேரக்டர் ஆகட்டும், அது மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஜூனியர் என்டிஆரோட கேரக்டர் ஆகட்டும், எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. எப்படி எதனால் வரா தன்னை ஒரு தேவராவாக காமிச்சிக்கிறாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸும் பார்த்துட்டிங்கன்னா நமக்குள்ளே இருக்க தான் செய்யுது. ஸோ எது எப்படி இருந்தாலுமே இந்த மூவியோட ரிலீஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா இன்னுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணி 2025 வரப்போகுதுன்னு சொன்னாலுமே இன்னும் இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கு. மேபி இந்த படம் மட்டும் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுங்க, கண்டிப்பாக வேறு லெவலில் ஹிட் ஆகும். பிகாஸ் இதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஜான்வி கபூரும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மூவிக்காக கொஞ்சம் உடம்புலாம் ஏற்றி இறக்கி நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ எது எப்படி இருந்தாலுமே சீக்கிரமே பார்த்துட்டிங்கன்னா இந்த மூவியோட சீக்குவலை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மூவி நல்லா ஹிட் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம
மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட செகண்ட் பார்ட் மூவிஸ் அப்படிங்கிறது வந்து இனிமேல் நிறையா சீரீஸில் வந்து ஹோல்ட் பண்ணப்பட்டிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு தேவரா, அப்புறம் சலார் 2, இனிமேல் நிறையா மூவிஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஹோல்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு படம் ஹிட் ஆனால் தான் செகண்ட் பார்ட் வரும் அப்படிங்கிற நிலமையில் இருக்கிறனாலே பார்த்திங்கன்னா பல படங்களை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.